Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி விச் மீன்ஸ் மெட் பாட். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். கீ நல்லா கரைஞ்ச உடனே இதில் ஒரு நேந்திரப்பழம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்கள் கிட்ட நேந்திரப்பழம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் பனானா யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் மஷியாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு. யூ கேன் யூஸ் ஆப்பிள் ஆர் பைனாப்பிள். ஏன்னா நேந்திரப்பழம் வந்துட்டு லைட்டாக புளிப்பாக இருக்கும், அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குது. ஸோ பைனாப்பிள் இல்லைனா ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க, நேந்திரப்பழம் இல்லைன்னா. நேந்திரப்பழம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அண்ட் கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் அண்ட் கேஷ்யூநட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஹீட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்காய் நேந்திரப்பழம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜாகரி ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஜாகரி இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணலாம், பட் வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெல்லம் கரைஞ்சி எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள், தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி ஃப்ளோர் நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோகோனட் பவுடர். ஆக்சுவலி துருவின தேங்காய் ஸ்டஃபிங்கே காலி ஆகிடுச்சு, எனக்கு தேங்காய் உடைக்க தெரியாது, அதனால தான் நான் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட துருவின தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோகோனட் இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ப்ளீஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோ ஆகிற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா சாஃப்டாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு வாழையில வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த ராகி டோ வந்துட்டு நம்ம வாழையில மேலே வச்சுட்டு இதை நல்லா நம்ம மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கணும். நம்ம கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த டோ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பனானா அண்ட் கோகோனட் ஃபில்லிங், அதை வந்துட்டு நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி எல்லா சைடுமே நல்லா சீல் பண்ணிடலாம். வாழையில் இருந்தால் தான் ஆக்சுவலி இந்த ரெசிபி பண்ண முடியும். ஸோ வாழையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா இதை ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஒரு 12 மினிட்ஸாக நல்லா நான் ஸ்டீம் பண்ணியிருக்கேன். சூப்பராக வெந்துடுச்சு. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்ஸ் அப் டு யூ. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.